ஈரானும் இஸ்ரேலும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருப்பதால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் அதிகரித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய திடீர் தாக்குதலில் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள அணுசக்தி தலையகம் தீக்கிரையாகின. இதில் 140க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் ஈரான் நடத்திய பதிலடி தாக்குதலில் இஸ்ரேலில் 13 பேர் உயிரிழந்தனர். இருதரப்பிலும் நூற்றுக்கணக்கானோர் படுகாயமடைந்தனர். தாக்குதல்களுக்கு முடிவு காண இரு நாடுகளும் பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தாக்குதலை இஸ்ரேல் தொடரும் நிலையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியாது என்று ஈரான் தெரிவித்துள்ளது. தாக்குதல்களை நிறுத்துவது பிரச்சனை அல்ல என்று கூறியுள்ள இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, அணு ஆயுதங்கள் தயாரிப்பதை ஈரான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். இதனிடையே இரு நாடுகளும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருப்பதால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் அதிகரித்துள்ளது.